ஹாய் ஃபேமிலிஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு கண்டிப்பாக நம்புகிறோம். வெனஸ்டே எடுத்த ஒரு வீடியோ தாங்க இது. இன்றைக்கி லேட் ஆஃப் தி மார்னிங் தான், ஷார்ட்ஸ்லேயே போட்டிருப்பேன். இன்றைக்கி என்னவோ தெரில, எப்போவும் அந்த 5 மணிக்கு எந்திரிக்கிற இதை விட்டு எந்திரிச்சிடலாம் அப்படின்னு அலாரத்தை ஆஃப் பண்ணிட்டு தூங்கி டைம் பார்க்குறேன். ரொம்ப தாச்சு. சரி, எந்திரிக்கிறப்பே பசங்களையும் எழுப்பி விட்டு எந்திரிங்க ரெஸ்ட் ரூம் போங்க, காஃபி வைக்கிறேன்னு சொல்லி காஃபி வச்சு எல்லாத்துக்கும் கொடுத்துட்டு இன்றைக்கி சிம்பிளாகவே பண்ணிடுவோம், பிரேக்ஃபாஸ்ட்டாக வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு வாழைக்காய் ஃப்ரை, பீர்க்கங்காய் கூட்டுன்னு சொல்லுவோம் நாங்கள் இதை, வெங்காயம் தக்காளி போட்டு செய்கிறது, அதோட ரசம் ரைஸ் இது தாங்க செஞ்சேன். இந்த வாழைக்காய் ஃப்ரை எனக்கு பசங்களுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப ஃபேவரட். எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்களா? ஃபஸ்ட்டு வாழைக்காயை நான் வெட்டியிருக்க மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் வெட்டி வாட்டர் ஃபில்ட்ரு பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் கடாய் விட்டு கடாயில் கடுகு போடக்கூடாது, தெரையாக தெரியும் அப்படிம்பாங்க. அதனால் கடாயில் பெருங்காயம் தாளித்து மஞ்சத்தூள், உப்பு, நாங்கள் நார்மலாக வீட்டில் யூஸ் பண்ணுற வீட்டு மிளகாத்தூள் இதெல்லாம் போட்டு நல்லா கிண்டி விட்டு சிம்மில் தாங்க வச்சுக்கணும். அதனால் அதிகமாக வைக்கக்கூடாது. வச்சுட்டாக்கா அந்த மசாலா கருகிரும். அப்புறம் வாழைக்காய் நல்லா இருக்காது, கசக்கிற மாதிரி இருக்கும். எந்த காயாக இருந்தாலுமே நம்ம அந்த மாதிரி ஆயிலில் ஃப்ரை பண்ணுறோம் மசாலாவை போட்டு அப்படிங்கிறப்ப நல்லா சிம்மில் வச்சு பொறுமையாக செஞ்சோன்னாக்க இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌனில் டேஸ்ட் அது ஒரு மாதிரி நல்லாயிருக்கும். இதெல்லாம் போட்டு கிண்டி விட்டு ஒரு 5 நிமிஷம் அந்த வெந்து ஒரு மாவு பதமாக இருக்கும் காய். இது மாதிரி நம்ம ஒரு தடவை கிண்டி விட்டுட்டு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் கழித்து எடுத்தோம்னாக்க நல்லாயிருக்கும். இது பீர்க்கங்காய் கடையலுங்க. கொஞ்சம் எடுத்து நம்ம தட்டில் வச்சு சாப்பிட்டா போதும், நிறைய சாதம் சாப்பிட்லாம், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ரசத்துக்கு நாங்கள் பூண்டு, மிளகு, ஜீரகம், பச்சை மிளகாய் இது 3ஐயும் போட்டு மிக்சியில் நல்ல கொரகொரப்பான ஒரு இதாக அடிச்சிடணும். அடித்து எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெயில் இந்த மிளகு, ஜீரகம், பூண்டு, பச்சை மிளகாய் அந்த அரைச்ச பேஸ்ட்டை போட்டு எண்ணெய் கம்மியாக ஊற்றணுங்க ரசத்துக்கு, இல்லைனா ரசம் நல்லா இருக்காது. இந்த மாதிரி நல்லா கிண்டி விட்டுட்டு அதுலேயே கொஞ்சம் பெருங்காயம் போடுவோம். இறக்குறப்போ கொஞ்சம் பெருங்காயம் போடுவோம். பெருங்காயம் போட்டு நம்ம புளி, தக்காளி, உப்பு, மஞ்சத்தூள் இதை மட்டும் கரைச்சி வச்சுருப்போம். அதை எடுத்து ஊற்றிட்டோம்னாக்க ரசம் ரெடி. இன்றைக்கி மார்னிங் நம்மளோட சமையல் இது தாங்க. லேட்டாக எழுந்திரிச்சதுனால எல்லாமே லேட்டாக முடிஞ்சு அவசரமாக ஆரம்பித்தாச்சு. பசங்களுக்கு ரசம், வாழைக்காய், நாங்கள் பீர்க்கங்காய் கடையில் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவனுங்க ரசம் போதுமா, வீக்லி ஒன்ஸ் எடுத்துகிட்டு போகிறது தானே எடுத்துகிட்டு போகிறோம் அப்படின்ட்டானுங்க. அதனால் அவனுங்களுக்கு லஞ்ச் பேக்கு ரசம், வாழைக்காய் வறுவல் மட்டும் ஃப்ரை பண்ணி அதை கொடுத்துட்டு எங்களுக்கு நாங்கள் லஞ்ச் எடுத்துகிட்டு கிளம்பியாச்சுங்க. உங்கள் வீட்டில் மார்னிங் என்னென்ன பண்ணிங்க அப்படிங்கிறத மறக்காமல் சொல்லுங்கள். சேனல் சப்போர்ட் பண்ணாதவங்க சப்போர்ட் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நம்ம வீடியோ யார் யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்கோ அவங்க கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? இன்னொரு லாங் வீடியோவில் பார்க்கலாம். எல்லோரும் நல்லா இருக்கணும். இந்த நவராத்திரி பூஜை, கொலு பூஜை நல்லா போகணும்னு நாங்கள் வேண்டிக்கிறோம். நீங்களும் அதே மாதிரி வேண்டிக்கங்க. தேங்க்யூ, பாய்.